வெல்கம் டு ஆராதனா கிச்சன். இன்னைக்கு நாம வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ மோரில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன், பூண்டு சிறிது, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி சீவி வச்சிருக்கேன் ஒரு துண்டு, புளி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, இந்த அளவுக்கு புளி. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலான்னு, நல்லெண்ணெய் ஒரு முடி நல்லெண்ணெய், கடுகு, கடுகு உளுந்தம் பருப்பு தேவையான அளவு, இஞ்சி சீவி வச்சது, ஒரு வெங்காயம், பூண்டு. வெந்தயம் செவந்து வரும்போது வெங்காயம், பூண்டு, இஞ்சி சீவினது எல்லாம் போடணும். வெந்தயம் செவக்காம நம்ம எதையும் போடக்கூடாது. வெந்தா போதும். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, ஜீரக பவுடரு அரை ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூனு, தனியா பவுடரு ஒரு 3 ஸ்பூன், 2 3 ஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிது, இது போல் மசாலா வாசனை போக கலரிக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளி கரைசல் வச்சிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே விட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட், சின்ன துண்டு வெல்லம். வாழைப்பூவோட தோப்பு இருக்கக்கூடாது, அதனால சிறு துண்டு வெல்லம். இந்த குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த வாழைப்பூவை குழம்போட ஆட் பண்ணலாம். நான் காஞ்ச மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். இப்போ 2 நிமிஷம் கழிஞ்சிருச்சு. வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ நல்லா வெந்துருந்துச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை மேலே தூவிட்டேன். நல்ல மணமான வாழைப்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு.